இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இன்றைய வணக்கம் தமிழொலியூடாக இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக நாங்கள் 4 பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பிடல்களை முதலில் பார்க்கலாம். அந்த வகையிலே ஈழநாட்டு பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி, யாழ் பல்கலைக்கழகத்தின் கூரைக்குள் T56 துப்பாக்கி முழுமையாக சோதனையிட நடவடிக்கை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரையில் இருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்று, அவற்றுக்கான 4 மேகசின்கள், 3 சிறிய குண்டுகள், கிளைமுறை வெடிக்க பயன்படுத்தப்படும் டிக்னேட்டர் வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள், இரத்தக்கரையுடனான சாரம் என்பவை மீட்கப்பட்டிருக்கின்றன. நூலகத்தின் கூரை திருத்த வேலைகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது கூரைக்குள் 2 மேகசின்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து கோப்பாய் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவின் ஒத்துழைப்புடன் மேகசின்கள் 2ஐயும் மீட்டதுடன் அதன் அருகில் சுமார் 5 அடி நீளமான வயரையும் மீட்டனர். அதனை அடுத்து கூரைக்குள் மேலும் வெடிபொருட்கள் இருக்கலாம் எனும் சந்தேகத்தில் கூரையினுள் மேலும் தேடுதல் நடவடிக்கையை போலீசார் முன்னெடுத்தனர். இந்த வேளையிலே T56 ரக துப்பாக்கி ஒன்று, மேலும் 2 மேகசின்கள், 3 சிறிய குண்டுகள், கிளைமுறை வெடிக்க பயன்படுத்தப்படும் டிக்னேட்டர் வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள், சேலையின் பஞ்சு, காயங்களுக்கு கட்டும் பஞ்சேட், இரத்தக்கரையுடனான சாரம் உள்ளிட்டவை மீட்கப்பட்டிருக்கின்றன. மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்கள் அனைத்தும் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று சனிக்கிழமை தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் போலீசார் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அதனை அடுத்து மன்றினால் வழங்கப்படும் கட்டளைக்கேற்ப அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அதேவேளை துப்பாக்கி மேகசின் சுற்றப்பட்டு இருந்த பத்திரிகை, சேலையின் போத்தலின் காலாவதி திகதி என்பவற்றின் அடிப்படையில் அவை 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கூரைக்குள் வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகப்படுகிற நிலையில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ் பல்கலைக்கழகத்தின் கூரைக்குள் T56 துப்பாக்கி முழுமையாக சோதனையிட நடவடிக்கை என்ற தலைப்பிலே அந்த செய்தி. தொடர்ச்சியாக ஏனைய பத்திரிகைகளுடைய தலைப்பிடல்களை பார்த்தால் தினக்களுடைய பிரதான தலைப்பு செய்தி, இந்தியா இலங்கை இடையே மின்கட்டமைப்பு இணைப்பு திட்டம் விரைவில் ஆரம்பிக்க நடவடிக்கை, இருதரப்பு பேச்சுவார்த்தை துரிதம். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையேயான மின்கட்டமைப்பு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான நடைமுறைகளை விவாதிப்பதற்காக நேற்று முன்தினம் மெய்நிகர் கூட்டம் நடைபெற்றது என்றும் இக்கூட்டத்தில் இந்திய குழுவிற்கு இந்திய அரசின் மின்சாரத்துறை செயலாளர் ஸ்ரீ பங்கஜ் அகர்வால் தலைமை தாங்கினார் என்று அந்த செய்தி. உதயனுடைய பிரதான செய்தியை பார்த்தால் யாழ் பல்கலைக்கழக நூலக கூரைக்குள் இருந்து ஆயுதங்கள் சில நேற்று மீட்பு, 2005ஆம் ஆண்டுக்குரிய பத்திரிகையில் சுற்றப்பட்ட நிலையில் கைப்பற்றல், குருதிக்கரை படிந்த துணிகளும் சிக்கின. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரைக்குள் பாதுகாக்கப்பட்டிருந்த சில ஆயுதங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் யாழ்ப்பாணத்திலும் நாடளாவிய ரீதியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வலம்புரியினுடைய பிரதான தலைப்பிடல்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வலம்புரியிலும் அவ்வாறான ஒரு செய்திதான் காணக்கூடியதாக இருக்கிறது. விசேட அதிரடிப்படையினரால் யாழ் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி குண்டுகள் மீட்பு, கோப்பாய் போலீசார் தீவிர விசாரணை. அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரையில் இருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்றும், அவற்றுக்கான 4 மேகசின்கள், 3 சிறிய குண்டுகள், கிளைமுறை வெடிக்க பயன்படுத்தப்படும் டிக்னேட்டர் வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள், இரத்தக்குறையுடனான சாரம் என்பவையும் மீட்கப்பட்டிருக்கின்றதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இது 4 பத்திரிகையுடைய பிரதான செய்தி தலைப்பிடல்களாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளுக்குரிய வலம்புரி பத்திரிகையுடைய முக்கிய முதன்மை செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தால் வலம்புரியுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது எம்பிக்களுக்கு பாதுகாப்பு, போலீஸ் தரப்பு இணக்கம் என்கிற தலைப்பிலே ஒரு செய்தி காணப்படுகிறது. எம்பிக்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு கோரும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க போலீஸ் மாதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவும் கலந்து கொண்டார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது.
பாதுகாப்பு கோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க போலீஸ் மாதிபருடன் சபாநாயகர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி. இலவச சொப்பின் பைகளுக்கு இன்று முதல் தடை விதிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியையும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலவச பொலித்தீன் பைகளுக்கு இன்று முதல் தடை விதிப்பு. பொருட்களை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் பொலித்தீன் பைகளை இலவசமாக விநியோகிப்பது இன்று முதல் தடை செய்யப்படும் என்று நுகர்வோர் விவகார ஆணையம் அறிவித்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பில் நுகர்வோருக்கு வழங்கப்படும் பில்கள் விற்பனையாளர்கள் ஷாப்பிங் பைகள் விலையை குறிப்பிடுவதை நுகர்வோர் விவகார ஆணையம் கட்டாயமாக்கியது. இந்த வர்த்தமானியில் அடர்த்தி குறைந்த பொலித்தீன், அடர்த்தி குறைந்த நேர்த்தியான பொலித்தீன் ஆகியவற்றில் உற்பத்தி பொருட்கள் இலவசமாக வழங்க முடியாது எனவும் குறித்த பொலித்தீன் பைக்கான விலை வியாபார நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நுகர்வோருக்கு பொலித்தீன் பைகளை வழங்குவதை இடைநிறுத்தி இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தனியார் பேருந்திலும் பயணச்சீட்டை அவசியம், மீறினால் பயணிகளுக்கு தண்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கலாம். வடமாநிலத்தில் தனியார் பொது போக்குவரத்து பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் நடாத்துனரிடம் பயண பற்றுச்சீட்டினை பெற்றிருத்தல் வேண்டும் என வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை பொது முகாமையாளர் பானா ஜெயராஜா அறிவித்துள்ளார். தனியார் பொது போக்குவரத்து பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் பரிசோதனை நடவடிக்கையின் போது பற்றுச்சீட்டினை காண்பிக்க தவறுமிடத்து பயணி ஒருவர் ரூபாய் 500 தண்டம் செலுத்துவதுடன் பயண கட்டணத்தின் 2 மடங்கு கட்டணத்தையும் அவர் அதிகார சபைக்கு செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நவம்பர் 1ஆம் தேதி தொடக்கம் பரிசோதனை நடவடிக்கை இடம்பெறும் எனவும் பொது முகாமையாளர் அறிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பாதாள உலகினர் அரசியலில் கால்பதிக்க கடும் பிரயத்தனம், போலீஸ் மாதிபர் சுட்டிக்காட்டு. நாட்டில் குற்றச்செயலுடன் தொடர்புடைய போதை வஸ்து விநியோகஸ்தர்களும் பாதாள உலகினரும் தம்மை பாதுகாத்து பலப்படுத்திக் கொள்ள தேசிய அரசியலுக்குள் நுழைக எத்தனிக்கின்றனர் என போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூய சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்றும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. நாவற்குழியில் ஹெரோயினுடன் ஒருவர் கைது என்ற செய்தி. 2 பேருந்துகள் மோதி கோர விபத்து, 4 பலி, 28 பேர் படுகாயம். தெரடியாவ பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 பேர் உயிரிழந்ததுடன் 28 பேர் படுகாயமடைந்திருப்பதாக அந்த செய்தி. 5 ரூபாயினால் குறைந்தது பெட்ரோல், உயர்ந்தது சூப்பர் டீசல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. ஆகவே மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்வதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன் பிரகாரம் பெட்ரோல் 92 ஆக்டேன் லீட்டரின் விலை 5 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 294 ரூபாயாகும். அதேபோல் சூப்பர் டீசல் 5 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 318 ரூபாயாகும் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. எந்தவித மாற்றங்களும் மற்ற எரிபொருட்கள் விலைகளில் செய்யப்படவில்லை என்றும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. டெங்கு பரவ ஏதுவான சூழல், 14 பேருக்கு தண்டம் விதிப்பு, பருத்தித்துறை நீதிமன்றம் அதிரடி என்கிற செய்தி. உருத்திரபுரத்து இளைஞன் போலீசாரால் சுட்டுக்கொலை என்கிற செய்தி. சட்டவிரோதமான முறையில் பெலாரஸ் ஊடாக ஐரோப்பாவுக்குள் நுழைய முயன்ற 2 இலங்கையர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் பார்த்தால், உயிரிழந்த 2 கிளிநொச்சி உருத்திரபுரத்தைச் சேர்ந்த டிலக்சன் என்ற சமுத்தி உத்தியோகஸ்தரும் உள்ளடங்குவதாக பெலாரஸ் இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் பெலாரஸ் சென்ற குறித்த 2 இலங்கையர்களும் பெலாரஸ் நாட்டின் எல்லை பகுதியில் உள்ள அடற்காட்டு பகுதியாக ஐரோப்பாவுக்குள் உள்நுழைய முற்பட்ட வேளை பெலாரஸ் இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. உருத்திரபுரத்து இளைஞன் போலீஸ் பெலாரஸில் சுட்டுக்கொலை, சட்டவிரோத பயணத்தால் ஏற்பட்ட அவலம் என்ற தலைப்பில் அந்த செய்தி.
வீதியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் ஜாலில் போலீசார் தீவிர விசாரணை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ் மாநசபையின் ஆலயக்குட்பட்ட வீதி ஒன்றில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டமை தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தி. நெடுந்தீவு கடலில் கடற்படை அதிரடி 185 கிலோ கஞ்சா மீட்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. சிற்ப கலாவாரதி சர்க்குருநாதன் காலமானார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஆஸ்திரேலிய மண்ணில் ஆடிய ஆட்டம் சிம்மாசனமரி ரோஹித் சர்மா என்ற செய்தி. மகளிர் உலக கிண்ணம் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. இதுவும் முக்கிய செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. நுண்பாக நிதி நிறுவனங்களின் அத்துமீறல் கட்டுப்படுத்த விரைவில் நடவடிக்கை தவிசாளர் நிரோஸ் அறிவிப்பு என்கிற செய்தி. சர்ச்சைகளில் சிக்கிய பிரதி போலீஸ் மாதிபர் அதிரடியாக பதவி நீக்கம். சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் லலித் பத்திநாயக்கவை இலங்கை போலீஸ் துறை நிர்வாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு போலீஸ் ஆணைக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடக்கு மாணவர்களுக்கான இலவச கண் பரிசோதனை என்ற செய்தி காணப்படுகிறது. வடக்கு மாகாண பாடசாலை மாணவர்களுக்கான நகுலேஸ்வரி வாசுதேவன் இலவச கண் பரிசோதனை மற்றும் கண்ணாடி விநியோக திட்டம் வடக்கு மாகாண சுகாதார மற்றும் கல்வி அமைச்சுடன் இணைந்து யாழ் போதனா மருத்துவமனையில் கண் மருத்துவ நிபுணர் எம் மலரவன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இணைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கார்த்திகையில் மரநடுகை தேசத்தை மாத்திரமல்ல தமிழ் தேசியத்தின் ஆன்மாவையும் குளிரச் செய்யும் போன ஐங்கரநேசன் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது முக்கிய செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. கிளிநொச்சி மாவட்ட பண்பாட்டு பெருவிழாவில் தமிழ் பெயர்கள் கொண்ட நூல் வெளியீடு என்கிற செய்தி. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாளக்குழு 82 பேருக்கு சிவப்பு பிடி யானை. இலவச பொலித்தீன் பைகளுக்கு இன்று முதல் தடை விதிப்பு. அதிகரித்து வரும் நீரிழிவு நோயாளர்கள் மருத்துவ சங்கம் அவசர எச்சரிக்கை. மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு பிணை. ரயிலுடன் மோதிய ஆட்டோ ஒருவர் உயிரிழப்பு. ககவ மற்றும் அக்ருல் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையில் என்றவாறு ஒரு செய்தி. முதல் முறையாக விவசாய ஒத்துழைப்பில் இணையும் இந்தியா இலங்கை என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. உலக செய்திகளை பார்த்தால் இளவரசர் ஆண்ட்ரூவின் உரிமைகளை பறித்த மன்னர் என்கிற செய்தி. 3 மாதங்களில் 50 கிலோ எடை குறைத்தால் சோசஸ் துண்டு பரிசாம் சர்ச்சை ஏற்படுத்திய அறிவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி. சிலர் நெருப்போடு விளையாடுகிறார்கள் பாகிஸ்தான் எச்சரிக்கும் தலிபான்கள். சீன பொருட்கள் மீதான வரியை குறைத்தார் ட்ரம் என்கிற செய்தி. இன்றைய தலைமுறையின் சிறந்த வார்த்தை 67 என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. தரம் குறைந்த அரிசி விற்பனை வியாபார நிலையத்துக்கு சீல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இது கொழும்பு புறக்கோட்டை மொத்த அரிசி விற்பனை நிலையங்களில் சோதனை மேற்கொண்ட போது என்கிற செய்தி. சட்டவிரோத மதுபான சாலை உடனடியாக மூடுங்கள் சபையில் வலியுறுத்து. தென்மராட்சி கொடிகாமம் பகுதியில் அனுமதியின்றி இயங்கி வருகின்ற மதுபான சாலையை சீல் வைத்து மூடுமாறு சாவச்சேரி பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் உறுப்பினர்களால் வலியுறுத்தப்பட்டதாக ஒரு செய்தி. அறிவித்திருக்கோவிலில் யோகா பயிற்சிகள் ஆரம்பம் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. மஹிந்த குடும்பமே சர்வாதிகார ஆட்சியை நாட்டில் முன்னெடுத்தது. மொட்டு கட்சிக்கு அரசாங்கம் பதிலடி என்ற செய்தி. தனியார் பேருந்து பயணம் பற்றிச்சீட்டு கட்டாயம் என்கிற செய்தி. ரத்தினபுரியில் துப்பாக்கிச்சூடு 2 காயம். லஞ்சம் பெற்ற தவிசாளர் கைது. திருவண்ணாமலை குச்சவெளி பிரதேச தவிசாளர் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் நேற்று வெள்ளிக்கிழமை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி. உருக்குலைந்த நிலையில் இளைஞனின் சடலம் மீட்பு. ஹம்மாந்தோட்டை பெலியத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாகுலுகமவ தொத்வாவேல பிரதேசத்தில் உள்ள தென்னந்தோப்பு ஒன்றிலிருந்து சிதைவடைந்த நிலையில் இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வெளியத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞனை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் மோட்டார் சைக்கிள் நாகுலுகமுவ ரயில் நிலையத்துக்கு அருகில் வைத்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. விபரீத முடிவெடுத்த யுவதி உயிரிழப்பு. துண்ணாலை அல்லையம்பதியில் விபரீத முடிவெடுத்து இளம் யுவதி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தியும் உட்பக்கத்திலே விளம்பரில் காணப்படுகிறது. இலங்கை இந்தியா மின் கட்டமைப்பு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம்.
முன்மொழியப்பட்ட மின் கட்டமைப்பு இணைப்பு திட்டத்திற்கான செயற்படுத்தல் முறைகள் குறித்த விவாதிக்க இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நேற்று முன்தினம் ஒரு மெய்நிகர் சந்திப்பு இடம்பெற்றதாகவும் இந்திய தரப்புக்கு மின்சக்தி அமைச்சின் செயலாளர் பங்கஜ் அகர்வால் தலைமை தாங்கினார் என்றும் அந்த செய்தி. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க இணக்கம், அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். மன்னாரில் கத்தோலிக்க குருவினுடையில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டவர் கைது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த நபர் ஒருவர் கத்தோலிக்க குருக்கள் அணியும் வெள்ளை ஆடை மற்றும் கருப்பு பட்டி அணிந்தவராய் தன்னை ஒரு கத்தோலிக்க குருவாக காண்பித்து முத்தரிப்புத்துறை, வங்காளி போன்ற இடங்களில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். குறித்த நபர் ஒவ்வொரு இடங்களிலும் வெவ்வேறு விதங்களில் தன்னை அடையாளப்படுத்தியும் இருந்தார். சில இடங்களில் கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு துறவர சபையால் குரு என்றும் கூறியுள்ளார். அத்துடன் நானாட்டானில் உள்ள வங்கி ஒன்றில் பணத்தையும் வைப்பிலிட்டுள்ளார். அவர் பற்றிய தகவல் மன்னார் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் நானாட்டானில் இருந்து மன்னார் நகருக்கு பேருந்தில் பயணித்த வேளையில் மன்னார் பேருந்து திரைப்படத்தில் வைத்து போலீசார் அவரை கைது செய்ததாகவும் ஒரு செய்தி. இவைதான் இன்றைய பலம்புரியிலே வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை ஈழநாட்டு பத்திரிகையிலிருந்து பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். யாழ் பல்கலைக்கழகத்தின் கூரைக்குள் T56 துப்பாக்கிகள் முழுமையாக சோதனையிட நடவடிக்கை. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்கூரையில் இருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்று, அவற்றுக்கான 4 மேகசின்கள், 3 சிறிய குண்டுகள், கிளைமுறை வெடிக்க வைக்க பயன்படுத்தப்படும் டிக்னெக்டர், வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள், இரத்த கரையுடனான சாரம் என்பன மீட்கப்பட்டுள்ளன என்கிறதான இந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது ரூபாய் 41 மில்லியன் பெறுமதியான கஞ்சாவுடன் 2 பேர் கைது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் 41 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற இளைஞர் பெலாரஸ் நாட்டு எல்லையில் சுட்டுக்கொலை. கிளிநொச்சி உரத்திரபுரத்தை சேர்ந்த 34 வயதுடைய சமுத்தி உத்தியோகத்தர் ஒருவர் ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் பெலாரஸ் எல்லையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் வழங்கப்படும் $90 மில்லியன் ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்து. லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் குச்சவெளி தவிசாளர் நேற்று கைது. பெட்ரோல் விலை குறைப்பு என்கிறதான ஏற்கனவே பார்த்த செய்தி. வெளிநாடு சென்ற வைத்தியர்கள் சேவை செய்ய திரும்ப வேண்டும், அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அழைப்பு என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது 3 நாட்களில் 8 பேர் போதைப் பொருட்களுடன் கைது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 3 தினங்களில் 8 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண போலீஸ் போதை தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசேட நடவடிக்கையின் போது கடந்த 3 தினங்களிலும் ஐஸ் போதைப் பொருள், ஹெரோயின், கஞ்சா கலந்த மாவா, போதைப் பொருள் மாத்திரைகள் என்பன 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. மண்டைதீவு கிரிக்கெட் மைதானம் துறைசார் அதிகாரிகள் கள ஆய்வு என்கிறதான செய்தி. நுண்ணிதி நிறுவனங்களின் அத்துமீறல் அடாத்து வட்டிக்கு எதிராக தீர்மானம் வலிகிழக்கு பிரதேச சபையில் நிறைவேற்றம். இலவச பொலித்தீன் பை இன்று முதல் தடை. பொருட்களை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் பொலித்தீன் பைகளை இலவசமாக விநியோகிப்பது இன்று முதல் தடை செய்யப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஓர் அசாதாரண வர்த்தகமானி அறிவிப்பில் நுகர்வோருக்கு வழங்கப்படும் பில்கள், விற்பனையாளர்கள் ஷாப்பிங் பைகள் விலைகள் குறிப்பிடுவதை நுகர்வோர் விவகார அதிகார சபை கட்டாயமாக்கியது. அந்த வர்த்தகமானியில் அடர்த்தி குறைந்த பொலித்தீன், அடைத்து குறைந்த நேர்த்தியான பொலித்தீன் ஆகியவற்றில் உற்பத்தி பொருட்களை இலவசமாக வழங்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பொலித்தீன் பைக்கான விலை வியாபார நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் நுகர்வோருக்கு பொலித்தீன் பைகள் வழங்குவதை இடைநிறுத்தி இந்த அதிவிசேட வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எம்பிக்களுக்கு பாதுகாப்பு வழங்க போலீஸ் மா அதிபர் இணக்கம். அரசு வர்த்தக கூட்டுத்தாபன முன்னாள் தலைவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விபத்தில் ஒருவர் பலி. வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் பாதசாரியை மோதியதுடன் கடையொன்றையும் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்கிறதான அந்த கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு புதிய சமுத்தி பணிப்பாளர் நியமனம். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு புதிய சமுத்தி பணிப்பாளராக நியமிக்கப்பட்ட பொன்னம்பலம் ஸ்ரீவர்ணன் நேற்று முன்தினம் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனிடம் தமக்கான நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டார். வவுனியாவில் 4 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. இளம் தொழில் முனைவோருக்கான சான்று கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது.
தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கிழக்கு பல்கலை மாணவர்களுக்கு இந்திய நிதியுதவி திட்டம் ஆரம்பம். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள சிறந்த மாணவர்களுக்கு உதவ இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் மேம்படுத்தப்பட்ட நிதியுதவி திட்டம் நேற்று முன்தினம் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவால் மட்டக்களப்பு வந்தாறுமுலையில் உள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. நிந்தவூரில் பக்தி எழுத்தாளர்கள் மற்றும் எழுத முனைவோருக்கான செயலமர்வு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. பாடசாலைக்கு முன்பாக கசிப்பு விற்பனை நிலையம் 100 லிட்டர் கசிப்புடன் ஒருவர் கைது. மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலைக்கு முன்பாக நீண்ட காலமாக கசிப்பு விற்பனை இடம்பெற்று வந்த வீடொன்றில் 100 லிட்டர் கசிப்புடன் சந்தேக நபர் ஒருவரை நேற்று முன்தினம் கைது செய்துள்ளதாக கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். மூதூர் இரட்டை கொலை 15 வயது சிறுமிக்கு பிணை என்கிறதான அந்த செய்தி. காணியை அபகரிக்க முயலும் அரசியல்வாதிகளை கைது செய். நாவலப்பிட்டிய தொலஸ்பாகை தமிழ் வித்தியாலயத்துக்கு சொந்தமான காணியை அபகரிக்க முற்படும் அரசியல்வாதியை உடனடியாக கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி நேற்று முன்தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தொலஸ்பாகை நகரில் பாடசாலை மாணவர்கள், பெற்றோர் மற்றும் நலன் விரும்பிகள் இணைந்து பல மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தொலஸ்பாகை நகரில் இருந்து குருந்துவத்த, கம்பளை போன்ற பகுதிகளுக்கான போக்குவரத்து நீண்ட நேரம் தடைப்பட்டுள்ளது என்கிறதான இந்த செய்தி தொடர்கிறது. மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட இளைஞர் போலீசாரால் கைது. கேப்பாபிலவில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த தூண்கள் இடிப்பு என்கிறதான இந்த செய்தி. வடக்கில் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டு 35வது வருட நினைவு யாழ்ப்பாணத்தில் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது 2026 பொருளாதார வளர்ச்சி 3.5 3.1% குறையும் நாணய நிதியம் கணிப்பு. 2026 ஆண்டிற்கான நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீத எதிர்வு குரலை 3.5%இலிருந்து 3.1% குறைந்துள்ளதாக சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மகிந்தவின் பிரதம பாதுகாப்பு அதிகாரி பிணையில் விடுவிப்பு. 10.2 கோடி ரூபாய் கொள்ளை 5 மதிவரி அதிகாரிகள் கைது. இந்தியா இலங்கை மின்திட்டம் அமுலாக்கம் குறித்து உரையாடல். இந்தியா இலங்கை இடையான மின்கட்டமைப்பு இணைப்பு திட்டத்தை செயற்படுத்துவது தொடர்பில் நேற்று முன்தினம் உரையாடப்பட்டது. மெய்நிகர் வழியாக நடந்த இந்த உரையாடலில் இந்திய குழுவுக்கு இந்திய அரசின் மின்சாரத்துறை செயலாளர் ஸ்ரீ பங்கஜ் அகர்வால் தலைமை தாங்கினார். இலங்கை குழுவுக்கு எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் KDM உதயங்க கேமபால தலைமை தாங்கினார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. பிரகீத் தொடர்பான வழக்கு டிசம்பருக்கு ஒத்திவைப்பு. வெள்ளவாய நீதிவான் பணியிடை நிறுத்தம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. பாராளுமன்றில் துன்புறுத்தல், ஊழியர்களிடம் வாக்குமூலம். பாராளுமன்ற தகவல் கட்டமைப்பு மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்தின் ஒரு சில அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டதாக கூறப்படும் துன்புறுத்தல்கள் தொடர்பில் விசாரிக்கும் குழு அங்கு மேலும் சில ஊழியர்களிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளது என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. கௌபே முறைமை மூலம் ரூபாய் 76 கோடி கொடுப்பனவு என்கிறதான இந்த செய்தி. பாதாள குழுவைச் சேர்ந்த பத்மேவின் சகாக்கள் கைது என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய பிரதான செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். இனிய செய்திகளை பார்க்கலாம். பான் வண்டியில் போதைப்பொருள், நாவற்குழியில் ஒருவர் கைது. யாழில் முச்சக்கர வண்டியில் பான் விற்பனையில் ஈடுபடும் நபர் 25 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைதாகி இருக்கிறார் என்கிற செய்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் கூரையிலிருந்து T56 துப்பாக்கி கண்டுபிடிப்பு. 41 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கஞ்சாவுடன் நெடுந்தீவு கடலில் இருவர் கைது போன்ற செய்திகளும். யாழ்ப்பாணம் போதனாவில் குருதிக்கு மீண்டும் பெரும் தட்டுப்பாடு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. மேசன் வேலையின் போது மேல்மாடியிலிருந்து விழுந்தவர் உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. வயது 56 என்ற 2 பிள்ளைகளின் தந்தையானவர் மேற்படி குடும்பத்தார் கடந்த 22ஆம் தேதி கோண்டாவில் பகுதியில் மேல்மாடியில் மேசம் வேலை செய்யும் போது வெற்றிலை துப்ப முற்பட்ட போது தவறி விழுந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். இம்மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. கோண்டாவில் பகுதியில் மேல்மாடியில் மேசன் வேலை செய்த தொழிலாளி ஒருவர் வழுக்கி விழுந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஹெரோயினுடன் 5 பேர் கைது என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. ஐரோப்பாவுக்கு செல்ல முயன்ற கிளிநொச்சி இளைஞன் பெலாரஸில் உயிரிழப்பு என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. மீனவ பிரச்சனைகளுக்கு தீர்வை கோரி மீனவ மாநாடு, முல்லையில் திரண்ட வடக்கு மீனவர்கள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி.
வடக்கின் முன்பள்ளி தரம் 1 மாணவர்களுக்கு கண் பரிசோதனை. வடக்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கண் பரிசோதனைகளை நடாத்தி தேவையான மாணவர்களுக்கு இலவசமாக கண்ணாடிகளை வழங்கி இலங்கையில் ஏனைய மாகாணங்களுக்கு முன்னுதாரணமான செயற்பாட்டை மேற்கொண்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக முன்பள்ளி மற்றும் அடுத்த ஆண்டு தரம் 1 இணையும் மாணவர்களுக்கான கண் பரிசோதனை நடவடிக்கைகள் பல தரப்பினரும் இணைந்து முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக வடக்கு மாநில கௌரவ ஆளுநர் நாவண்ணா வேதநாயன் அவர்கள் தெரிவித்தார் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாநில பாடசாலை மாணவர்களுக்கான நகுலேஸ்வரி வாசுதேவன் இலவச கண் பரிசோதனை மற்றும் கண்ணாடி விநியோக திட்டம் வடக்கு மாநில சுகாதாரம் மற்றும் கல்வி அமைச்சுக்களுடன் இணைந்து யாழ் போதனா மருத்துவமனையின் கண் மருத்துவ நிபுணர் எம் மெலரவன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கான நிதி அனுசரணையை அல்லாக்கா அறக்கட்டளை மலேசியா மூலம் அசிஸ்ட் RR இங்கிலாந்து மற்றும் இலங்கை ஊடாக வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் ஊடாக வடக்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கண் பரிசோதனை முன்னெடுப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட 1150 ஆசிரியர்கள் பயிற்றப்பட்டனர். அவர்களூடாக கண்டறியப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ நிபுணர் எம் மெலரவன் தலைமையிலான குழுவினர் கண் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். வடக்கில் உள்ள 9313 மாணவர்கள் சுமார் 4.49% கண்ணாடி தேவையுடையவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த ஒட்டுமொத்த செயல்முறை மற்றும் பரிந்துரைகளை உள்ளடக்கிய தெளிந்த பார்வை ஒளிமயமான எதிர்காலம் என்ற நூல் ஆளுநர் செயலகத்தில் வைத்து நேற்று வெள்ளிக்கிழமை ஆளுநரால் வெளியிட்டு வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்கிற செய்தி. ஐதேக ஐக்கிய மக்கள் சக்தி இணைப்பு விரைவில் அகிலவராஜ் காரியவசம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இவை தினக்குழுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்த்தால் மாநிலசபை தேர்தல் நடாத்தும் அரசின் வாக்குறுதி பொய்யானது சாகர காரியவசம் கடும் விசனம் என்கிற செய்தி. நிரந்தர சமாதானம் நிலை பெற வேண்டி கதிர்காமம் நோக்கிய தரிசன யாத்திரை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பிய சமூக ஒருமைப்பாட்டு செயற்திட்டம் நாட்டில் கடந்த 3.5 ஆண்டுகளில் நிறுவனங்கள் சமூகங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு இடையிலான நல்லிணக்க பாலத்தை கட்டியெழுப்புவதற்கு இலங்கையில் சமூக ஒருமைப்பாட்டையும் சமாதானத்தையும் பலப்படுத்தல் செயற்திட்டம் உதவி இருப்பதாகவும் சமூக ஒற்றுமையை பலப்படுத்தும் இம்முயற்சியை ஆதரிப்பதில் தாம் பெருமை அடைவதாகவும் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மென் மொரேனா தெரிவித்துள்ளார் என்ற செய்திகளும் காணப்படுகின்றது. இவை தினக்குரல் பத்தினுடைய முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.